இங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ரோட்டோரமா பானிபுரி கடை வச்சிருக்கா. அந்த பொண்ணோட கடைக்கு ஒரு கண் பார்வை இழந்த ஒரு கஸ்டமர் அந்த கடைக்கு வராரு. வந்து அவரும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட ஒரு பை நிறைய பானிபுரிய வாங்கிட்டு இதோட விலை என்ன அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாரு. அந்த பொண்ணு 50 ரூபாய் அப்படின்னு சொல்றா. இந்த கண் பார்வை இழந்த அந்த பெரியவரும் நிறைய பணத்தை எடுத்து அந்த பொண்ணு முன்னாடி நீட்டி இந்த பணத்துல உன்னோட 50 ரூபாய் எடுத்துக்கம்மா அப்படின்னு சொல்றாரு. இந்த பொண்ணு வஞ்சகமான எண்ணத்தோட இந்த பொண்ணு அவருக்கு என்ன கண்ணா தெரிய போகுதுன்னு பணத்து மேல ஆசைப்பட்ட இந்த பொண்ணு 1000 ரூபாய் நோட்டை எடுக்கிறா. இப்படியே இந்த கண் பார்வை இழந்த இந்த கஸ்டமரும் அந்த பொண்ணு கிட்ட நன்றிய சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. மறுநாள் அதே டைமுக்கு அதே கஸ்டமர் வந்து நேத்து வாங்கினது போல இந்த பொண்ணு கிட்ட பானிபுரிய வாங்குறாரு. இவர் அந்த பொண்ணு கிட்ட பணத்தை நீட்டும் போது அந்த பொண்ணு இன்னைக்குமே அவர்கிட்ட இருக்க பணத்துல அதிகமா எடுக்கிறா. இப்படியே தினந்தோறும் அந்த பார்வை இழந்தவர் பானிபுரி வாங்குறாரு. இந்த பொண்ணு கொஞ்சம் கூட கருணையே இல்லாம அந்த பார்வை இல்லாதவர்கிட்ட பணத்தை எடுக்கிறா. இப்படியே போனதுக்கு அப்புறமா அவரோட பணத்தை கையில எடுத்த அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷமா அந்த பணத்தை வச்சுட்டு இவர் தினமுமே எதுக்காக இவ்வளவு பானிபுரி வாங்குறாருன்னு தெரியாம பக்கத்துல இருக்க ஒரு பையன் கிட்ட கடைய பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த பெரியவர் பின்னாடியே போறா. இந்த பெரியவரும் ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்து அந்த இடத்துல சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம இருக்க சில அனாதை பசங்களை அழைச்சி அந்த பானிபுரிய அந்த பசங்களுக்கு கொடுக்கறாரு. இத பார்த்து கண் கலங்கி போன இந்த பொண்ணு இவரோட பணத்தையே நாங்க எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு வேதனையோட அவரோட கடைக்கு வரா. இப்படியே மறுநாள் வளமை போல அந்த பெரியவர் பானிபுரி வாங்க வராரு. இந்த பொண்ணு எதுக்குமே பேசாம பை நிறைய பானிபுரிய போட்டு அந்த பெரியவர் கிட்ட கொடுக்கறா. அவர் இந்த பொண்ணு கிட்ட பணத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது இந்த பெரியவர் செய்யற தர்மத்தை தெரிஞ்சுக்கிட்ட இந்த பொண்ணு தன்னோட தப்பா உணர்ந்து பணம் எதுக்குமே வேணான்னு சொல்றா. அதோட இந்த பொண்ணு எதுக்காக சார் பை நிறைய பானிபுரி வாங்குறீங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு இந்த பெரியவரும் நான் இங்க இருக்க அனாதை பசங்களுக்கு இந்த பானிபுரிய கொண்டே கொடுப்பேன். அப்பா அம்மா இல்லாத பசங்க ரொம்பவே சந்தோஷமா இத வாங்கி சாப்பிடுவாங்க. நானும் சின்ன வயசுல இருந்து இவங்களை போல ஒரு அனாதை தான் நானும். இந்த பசங்களோட ஏக்கம் என்னன்னு சொல்லி எனக்கு புரியும். அதனால தான் பானிபுரிய வாங்கி அந்த பசங்களுக்கு கொடுக்கறேன். இந்த பெரியவரும் ரொம்பவே கவலையோட அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு போறாரு. இந்த பெரியவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.